ஆதி என்னும் பராமரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்தநீக்கம் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவேரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு பிரிவிலிருந்து நிறைய காணொளிகள் தொடர்ந்து கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஆசிரியர் தொழிலுக்கு உகந்த கிரக அமைப்பு எது அல்லது நல்லாசிரியர் விருது பெறக்கூடிய தகுதியுள்ள கிரக அமைப்புகள் என்பது என்ற சார்ந்த நிலைகள் சார்ந்த தகவலை காணொளிகளாக பார்ப்போம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நின்ற நிலைக்கு மற்ற ஒரு கிரகம் 6, 8, 12க்கு போகாமலே இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகம் அற்புதமான யோக ஜாதகம். இது வெளியூர் சென்று அல்லது வெளிநாட்டு சென்று யோகத்தை தருகிறதா அல்லது உள்நாட்டிலே யோகத்தை தருகிறதா என்பது லக்கணத்திற்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கும் பொழுது வெளிநாடு யோகத்தை தருகிறது. 1, 4, 7, 10இல் அமரும் பொழுது உள்நாட்டிலேயே யோகம் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பொதுவாகவே ஆசிரியர் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய அனுபவத்தில் தனுசு லக்கணம் தனுசு ராசி, மீன லக்கணம் மீன ராசி, மிதுன லக்கணம் மிதுன ராசி, கன்னிய லக்கணம் கன்னிய ராசி, இந்த 4 ராசி லக்கணங்களில் ஏதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் அல்லது மிதுன லக்கணம் கன்னிய ராசி, கன்னிய லக்கணம் தனுசு ராசி, தனுசு லக்கணம் மீன ராசி, மீன லக்கணம் மிதுன ராசி, இப்படி லக்கணத்துக்கு கேந்திரத்தில் சந்திரனோ கேந்திரத்தில் சுக்கிரனோ கேந்திரத்தில் குருவோ அமையும் பட்சத்தில் அது யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். அந்த வகையில் தற்போது தலைமை ஆசிரியராக இருந்து அறிவியல் துறையில் ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று நல்லாசிரியர் விருது பெற்று ஒரு ஆசிரியரனுடைய ஜாதகம்தான் இன்றைய பார்வைக்கு எடுத்துக்கிறோம். இந்த ஆசிரியரும் நமக்கு கிட்டத்தட்ட 1998 முதல் பரிச்சயமானவர். ஆக அவருடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உறவுகள் சார்ந்த விஷயம், குழந்தைகள் சார்ந்த விஷயம் அத்தனையும் நமக்கு கண்கூடாக அத்துபடி. இதற்கு எந்த கிரகங்கள் உதவிகரமாக அமைந்தது என்பது சார்ந்த தகவலையும் அந்த கிரகங்களே நமக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் மேலும் சிறப்பான ஒரு தகவல். அப்படிப்பட்ட சூழ்நிலை எந்த கிரகங்கள் தந்தது, எந்த லக்னம் அல்லது எந்த ராசியில் அமர்ந்த கிரகங்கள் என்பது சார்ந்த தகவலை ஒவ்வொன்றாக விரிவாக பார்ப்போம். 7/5/1964ஆம் ஆண்டு 3:30 அதிகாலையில் பிறந்தவர் இவர் ஆசிரியர். மீன லக்கணத்தில் பிறந்தவர். லக்கணத்துக்கு 2வது இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், குரு 4 கிரகங்கள். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் ராகு, 10ஆம் இடத்தில் கேது, 12வது இடத்தில் சந்திரனும் சனியும். பாருங்கள் நண்பர்களே, இது லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவிற்கு எந்த கிரகமும் 6, 8, 12இல் மறையவில்லை. லக்கணத்துக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் நின்ற வீட்டிற்கும் எந்த கிரகமும் மறையவில்லை. லக்கணத்துக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் நின்ற வீட்டுக்கும் எந்த ஒரு கிரகமும் மறையவில்லை. கேது ஞானத்தை கொடுக்கக்கூடிய கேது நின்ற வீட்டிற்கும் எந்த கிரகமும் மறையவில்லை. இது இயல்பிலேயே எல்லா ஜோதிடர்களுக்கும் எல்லா நேரத்திலேயும் இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்கள் சுலபமாக கிடைப்பதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட அமைப்பு உள்ள ஜாதக கிரக அமைப்புகளை கொண்ட ஜாதகர்கள் மிக வலுவான நிலையில் இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்ப்பது. சரி, லக்கணம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய சாரத்தில் பெற்றிருக்கிறது. 11க்குரியவன் 12க்குரியவனுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது. அந்த சாரத்தை பெற்றிருந்தாலுமே கூட சனி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றதால் இவருக்கு மேலும் அதீத உழைப்புக்கான தகுதியை கொடுத்தது. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 23.28 பாகை பெற்றிருக்கிறது. அந்த பரணிக்கு நட்சத்திரத்தை கொடுத்த சுக்கிரன் சூரியனுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து யோகத்தை தந்தது. அடுத்தது சந்திரன் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து
16.44 பாகை பெற்றது. அந்த சந்திரனுக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கிறது. ஆக ராகும் மறையாமல் யோகத்தை தந்தது. செவ்வாய் அசுபதி நட்சத்திரம் முதல் 2 பாகத்தில் இருக்கிறது. 6.14 பாகை இருக்கிறது. அந்த அசுபதி நட்சத்திரத்தை கொடுத்த கேதும் செவ்வாய்க்கு திரிகோணத்தில் நெருப்பு வீட்டிலேயே அமர்ந்தது. அடுத்தது புதன் அசுபதி நட்சத்திரம் 3ஆம் பாகத்தில் அமர்ந்து 8.49 பாகை பெற்றது. ஆக அந்த புதனுக்கு நட்சத்திரத்தை கொடுத்த கிரகமும் அவனுக்கு திரிகோணத்தில் அமர்ந்து மேலும் யோகத்தை தந்தது. குரு அசுபதி நட்சத்திரம் 4ஆம் பாகத்தில் அமர்ந்து 12.39 பாகை பெற்றது. ஆக குருவும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு தன்னுடைய பார்வையை கொடுத்து கேதுவை மிகவும் பலப்படுத்தி கேதுவில் நின்ற கேதுவனுடைய நட்சத்திரத்தில் நின்ற குரு மேலும் வலுவானது. சுக்கிரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்து லக்கணத்துக்கு 2-9 நட்சத்திரத்தில் அமர்ந்தது என்பது சாலச்சிறந்த விஷயமாக கருதப்படுகிறது. ஆனாலும் 3-8 என்று பார்க்கும் பொழுது பலகீனம் என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 3 4ஆம் இடத்தில் இருந்தது. ஆக 4ஆம் இடத்துக்கு 12 இருந்தால் இவர் பிறந்தது ஒரு வீடு, இவர் கல்வி கற்கும் பொழுது ஒரு வீடு, வேலையில் சேர்ந்தபோது ஒரு வீடு. ஆக 3ஆவது இடத்துக்கு வரும்பொழுது தான் இவர் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்று இவர் ஆசிரியர் பணியில் சேர்ந்தார். அடுத்து குரு அஸ்வதி நட்சத்திரம் 4ஆம் பாகத்தில், சுக்கிரன் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறது. சனி சதய நட்சத்திரம் 2ஆம் பாகத்திலிருந்து சனி நின்ற வீட்டுக்கு திரிகோணத்தில் ராகு அமர்ந்து மேலும் சனி பலம் பெற்றது. ராகு திருவாதிரை நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் அமர்ந்து காற்று ராசியில் அமர்ந்து மிகப்பெரிய வலுவை பெற்றது. கேது தன்னுடைய சுயசாரத்தில் அமர்ந்து மூல நட்சத்திரத்தில் அமர்ந்து மூல நட்சத்திரத்தை பெற்று இருக்கக்கூடிய குருவனுடைய வீட்டில் குருவனுடைய பார்வையில் இவருக்கு சுலபமாக அதீத புத்திசாலித்தனம் வெளிப்படத் தொடங்கிய சூழ்நிலை உருவாக்கி தந்தது. இதில் கிரகம் நின்ற நிலை என்று பார்க்கும் பொழுது அதீத யோகத்தை தந்தது. இந்த ஜாதகத்தில் இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் மறைந்திருக்கிறது. இது இன்னும் 2-3 பதிவுகளுக்கு இந்த ஜாதகம் ரொட்டீனாக திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய நின்ற நிலை சார்ந்த தகவலை அடையாளப்படுத்துவதற்கு சாலச்சிறந்த யோகத்தை தந்து விடுகிறது. சூரியன் செவ்வாய் சேர்ந்திருப்பது அற்புதமான யோகம். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் மேலும் ஒரு தகவல் என்னவென்றால் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று யோகத்தை தந்தது. ஆக மனைவி வந்த பிறகு இவருக்கு மிகப்பெரிய யோகம் செல்வாக்கம் இருந்தது. அதே சமயத்தில் 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் வக்கரம் பெற்றது என்பது தாய்க்கு சின்னதாக உடல்நல பாதிப்பையும் தொந்தரவுகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இங்கு சந்திரன் சனியோடு சேர்ந்து சனியினுடைய வீட்டில் அமர்ந்து சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து ராகுவனுடைய தொடர்பில் அமர்ந்தது. தாய்க்கும் சின்ன நெருக்கடிகளை 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் தாய்க்கு சின்ன நெருக்கடிகளை தந்தார். சனி சந்திரனோடு சேர்ந்து இருக்கும் பட்சத்திலும் சின்ன நெருக்கடியை தந்தது. அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் மேலும் ஒரு மறைந்திருக்கக்கூடிய நுணுக்கமான ஒரு தகவல் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் 1 அசுபதி 2, புதன் அசுபதி 3, குரு அசுபதி 4, கேது அசுபதி இந்த மூலம் 4. ஆக இந்த ஜாதகத்தில் கேதுவனுடைய சாரத்தில் 4 கிரகம் பெற்றிருக்கிறது. ஆக ராகுவனுடைய சாரத்தில் ராகு நின்று நிற்கிறது, சனியும் நிற்கிறது, சந்திரனும் நிற்கிறது. ஆக கேதுவனுடைய சாரத்தில் 4 கிரகமும் ராகுவனுடைய சாரத்தில் 3 கிரகமும் அமைந்திருப்பது என்பது ஆக 4, 3, 7 கிரகம். ஆக இந்த ராகு கேது நிழல் கிரகத்தினுடைய சாரம் பெறாமல் இருப்பது சூரியனும் சுக்கிரனும் மட்டுமே. ஆக சூரியனும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் 40 பாகையை தாண்டி இருக்கிறது. ஆகையால் கணவன் மனைவிக்குள் நிறைய கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் இருப்பதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். ஆக ஒவ்வொரு ஜாதகம் நமக்கு ஒவ்வொரு தகவலை தந்த வண்ணம் இருக்கிறது. அதே சமயத்தில் ஒவ்வொரு ஜாதகத்திலும் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் காலில் அமர்ந்து அந்த நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் எந்த கிரகத்திற்கு காலை நட்சத்திரத்தை கொடுத்திருக்கிறதோ, அதாவது சாரத்தை கொடுத்திருக்கிறதோ அந்த வீட்டுக்கு மறையாமல் இருக்கும் பட்சத்தில் அவர் ஒரு யோகமான மனிதனாக இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டி சென்றிருக்கிறார்கள். அல்லது 1க்கு மேற்பட்டவர்களுக்கு அவர்கள் குருவாக, அல்லது 1க்கு மேற்பட்ட மாணவர்கள் உறவினர்களுக்கு நல்வழியை அடையாளம் காட்டக்கூடிய தன்மையுள்ள நல்ல சமுதாய வளர்ச்சிக்கு
உதவக்கூடிய தன்மையோடு அந்த கிரகங்கள் அந்த மனிதனை பிறக்க வைத்து வழிநடத்துகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் தான் இது. ஆக மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் செவ்வாய் குரு ஒன்று சேர்வது என்பது மிகவும் பலகீனமான அமைப்பு என்று பார்க்கும் பொழுது அது காலப்போக்கில் நிறைய சங்கடங்களையும் சூழ்நிலைகளையும் கொடுக்கும். அதே சமயத்தில் இதற்கு முந்தைய காலத்திலேயும் கொடுத்திருக்கிறது. தாய் தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த தகவலை பேசும் ஒரு காலகட்டம் வரும் பொழுது அப்போது இந்த ஜாதகத்தில் மண் மற்றும் ஒரு முறை இது திரும்ப விவரத்திற்கோ அல்லது எடுத்துக்காட்டு காணொளிக்காக வர காத்திருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. தற்போது மேலும் முதலில் சொல்லக்கூடிய ஒரு தகவல் கடைசியாக சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தில் நெருப்பு வீட்டில் அதிகமான கிரகம் இருந்தாலும் காற்று வீட்டில் அதிகமான கிரகங்கள் இருந்தாலும் பிரபல்ய யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள் நண்பர்களே, காற்று வீட்டில் ராகுவும் சுக்கிரனும் சந்திரனும் சனியும், நெருப்பு வீட்டில் சூரியன் செவ்வாய் குரு புதன் கேது. ஆக காற்று வீட்டில் 4 கிரகம், நெருப்பு வீட்டில் 5 கிரகம். ஆக நீர் வீட்டிலேயும் நில வீட்டிலேயும் கிரகங்களே இல்லை. ஆக இவர் இயல்பு நிலையை விட்டு மாறிய அல்லது வித்தியாசமான அதீத சக்தியும் அறிவும் கொண்ட ஜாதகங்களை உருவாக்கி தருவது நெருப்பு வீடும் காற்று வீடும் தான் என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் அதுவும் இந்த ஜாதகத்திற்கு முழுமையாக ஒத்துப்போகிறது என்பதை சொல்லி மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.